ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியாகி ஃபேன்ஸ் மத்தியில செம்ம ரெஸ்பான்ஸ். டீசர் எண்டுல பாம்பு பிளாஸ்ட் ஆன அந்த சிஜியும் தென் வீட்டுக்குள்ள வர்ற ரஜினிகாந்த் அவர்களை டூப் வச்சு எடுத்தது கொஞ்சம் வேடா இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா பார்க்கும்போது மாசா தான் இருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு சிஜி கொஞ்சம் சுமாரா பண்ணது பரவாயில்ல. தென் ஹவுஸுக்குள்ள இருக்கிற போர்ஷன்ஸை கோவா மாதிரி எங்கேயே வெளியே ஷூட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ ஷூட்டுக்கெல்லாம் ரஜினி அவர்களை அங்க கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரஜினி அவர்களை வெளியே மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலா அனௌன்ஸ்மெண்ட் டீசர் சூப்பரா இருந்துச்சு. மெயினா அந்த கண்ணாடியை இழுத்து காமிச்ச பிரேம் வேற லெவல். ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது லியோ 2 ஞாபகம் தான் வருது. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமால 600 கோடிக்கு கலெக்ட் பண்ண 2 படங்கள் தான். அது லியோ அண்ட் ஜெயிலர் தான். அதுலயும் ஆக்சுவலா பார்ட் 2க்கு லீடு இருந்தது பாத்தீங்கன்னா லியோக்கு தான். ஏன்னா எண்டுல அந்த கமல் அவர்களோட வாய்ஸா இருக்கட்டும், தென் எல்ஷூ கனெக்டா இருக்கட்டும், லியோ 2க்கான நல்ல ஒரு லீடு கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா ஜெயிலருக்கு அந்த மாதிரியான பார்ட் 2க்கான லீடு எல்லாம் இல்ல. ஆனா ஆக்சுவலா இப்ப பார்ட் 2 எடுக்கிறது ஜெயிலருக்கு தான். லியோ 2க்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்க ரஜினி அவர்கள் செம்மையா கை நகர்த்தி இருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட் படம் கூலி, அமீர் கான் அவர்களுடைய கேமியோ எல்லாம் இருக்கு. லோகேஷ், அமீர் கான் அவர்களுடைய கேமியோ அண்ட் ரஜினி அவர்கள்னு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ்க்கான நல்ல ஒரு பொட்டன்சியல் படமா இருக்கு. இப்போ அவருடைய அதிகபட்ச வசூலான ஜெயிலர் படத்தோட சீக்வலை பண்றாரு. ஏன்னா பாகுபலி 2, கேஜிஎஃப் 2ன்னு பார்ட் 2 படங்கள் தான் மிகப்பெரிய வசூலை பண்ணும் எப்பயும். ஜெயிலர் 2 இனிஷியேட் பண்ணது செம்மையான ஒரு மூவ். அண்ட் தளபதி 69 படத்துல ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாங்கன்னு பார்த்தா பகவான் கேசரி படத்தோட ரீமேக்ன்ற மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் வருது. ஒரு நம்பிக்கை எச் வினோத் அவர்கள் பகவான் கேசரி படத்தோட கதையை கொடுத்தாலும் அவர் ஸ்டைலுக்கு யதார்த்தமா நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆல்சோ பகவான் கேசரி படத்தோட ரீமேக் தான் தளபதி 69 இன்னும் 100% கன்ஃபார்மும் ஆகல. ஜஸ்ட் பகவான் கேசரி படத்தோட ஒன்லைனை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காருன்றதான் தகவல். அதுவுமே இல்லாம எச் வினோத் அவர்களுடைய ஸ்பெஷல் ஸ்கிரிப்டா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அண்ட் எச் வினோத் அவர்கள் பிங்க் படத்தை ஆல்ரெடி நேர்கொண்டை பார்வைன்னு ரீமேக் பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி ரீமேக் பண்ணியிருக்கிற ஒரு ஆள் தான். எச் வினோத் அவர்கள் ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணி காப்பாத்தி விடணும். பட் ஆன் த பேப்பர் ரஜினி அவர்களுடைய லைன் அப் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப பார்த்து பிளான் பண்ற படமும் கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்காது. சினிமான்றது ஒரு மேஜிக். எந்த படம் என்ன பண்ணுன்றது கணிக்கவே முடியாது. தளபதி சினிமாவுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனுக்காவது தளபதி 69 ஒரு தரமான படமா அமையட்டும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஆர் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.